வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இந்த ஜோதிட விதிகள், லாஸ்ட் ஜோதிட விதிகள் என்ன பண்ணோம்? ஜோதிட விதிகள் ஜோதிட விதிகள் 18. ஓகே, ஜோதிட விதிகள் 18ல் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை பார்த்துடலாம். சரிங்களா? சரி, முதல் கேள்வி. ஓகே, முதல் கேள்வி. லக்வின் கிரியேஷனா? ஹாய் ப்ரோ, all your statement about Jodhidam are from the first day until today super consistent. Admire. Thank you brother. Okay, Dharma 6114. வணக்கம் பிரதர், ஐ ட்ரை டு லேர்ன் பெட்டர். ஓகே, ஐயோ இல்லை நன்றிகளாக போடுறீங்களா? இல்லை, ஓகே, கேள்வி இருக்கு. ஓகே, படிக்கணும்னு கற்றுக்கிறீங்க. சரி, மேஷ லக்னம், லக்னத்தில் கேது வித் சனி பார்வை, செவ்வாய் நீச்சம், லக்னத்தில் கேது வித் ஓகே 4th house குரு மறைவு, செவ்வாய் நீச்சம் வித் சந்திரன் இன் 4th house. செவ்வாய் நீச்சம் வராதுங்க, நீச்ச பங்க ராஜயோகம்னு வரும். நீச்ச பங்கம்னு வரும், ராஜயோகம் வராது, நீச்ச பங்கம்னு வரும். ஓகேங்களா? அப்போ மேஷ லக்னம், லக்னத்தில் கேது, சனி பார்வையில், சனி உச்சமாக இருக்காரா? சனி பார்வைன்னு கொடுத்துருக்குறீங்க. ஓகே, 4ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் இருக்கு. குரு மறைவு 8ஆம் ஹவுஸ், சுக்கிரன் 10வது ஹவுஸ். சுக்கிர தசையில் என்ன பலன் செய்யும்? சூரியன் புதன் சேர்க்கையின் 11வது ஹவுஸ். 11 இதா வளர்பிறை சந்திரனோட சேர்ந்திருக்கிற லக்னாதிபதிங்க. நல்ல அமைப்பு தானே. 8-12 அமைப்பு, 8-12 அமைப்பு சுப அமைப்பு. இதுல சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு 10ஆம் இடம் மகரம். சுக்கிரன் என்ன செய்வார்? பிறந்த இடத்துல இருந்து தள்ளி போக வைப்பாரு. மகரம் சரவீடுல 8-12 சுபத்துவமாகி சரவீட்டில் இருக்கிற பிளானட் உங்களை பிறந்த இடத்துல இருந்து தள்ளி கொண்டுட்டு போகுமே பிரதர், அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். சுக்கிர தசையில என்ன பலன் செய்யும்? இடமாற்றம் இருக்கும். சூரியன் புதன் சேர்க்கையின் 11. சூரியன் புதன் சேர்க்கை 11ன்னா சூரியன் புதன் அரசு சார்ந்து ஏதாவது தள்ளி போறீங்களா பாருங்க. வெளி மாநில அமைப்புகள் எதுவும் போறீங்களான்னு பாருங்க. வெளி மாநிலம், வெளிநாடு, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட பலன்களை செய்யும். சூரிய தசையில என்ன செய்யும்? சூரியன் யோகர் தானே, 5ஆம் வீட்டு நல்ல பலன்களை செய்யும் பிரதர். 5ஆம் வீட்டோடைய நல்ல பலன்கள் என்ன? குழந்தை சம்பந்தப்படுறது. 2வது அரசு, தந்தை, பூர்வீகம், இது மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். ஜாதகம் நல்ல ஜாதகம் பிரதர். சனி லக்னத்தை பார்க்கறது, நீங்க ஒரு இறுக்கமான மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பீங்க. விருச்சிக ராசிக்கு ஒரு பதிவு போடுங்களா? சரிங்க, கண்டிப்பா போடுறேங்க. என்னங்க எல்லாம் உங்களுடைய ஜாதகமே கேட்குறீங்களா? ஹாய் ப்ரோ கார்த்திக், எங்க போன வாரம் காணும் போல இருக்கே கார்த்திக் உங்களை. ஹாய் ப்ரோ, வணக்கம். துலாம் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குரு சிம்மம் 11வது வீட்டில் இருந்தால் நல்ல பலன்கள் உண்டு. இப்போ ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சிம்மம் 4ஆம் இடத்துல இருந்தால் நல்ல நல்ல பலன். ஓ மீனம் நல்ல பலனா? ஓர் மீனம் 11வது பிளேஸ்ல இருந்தா நல்ல பலனா? இதுல 8-11ஆம் ஆதிபத்தியம் எவ்வாறு செயல்படும்? பிரதர், எந்த பிளானட்டுக்கும், எந்த ஜாதகத்துக்குமே, ஈவன் மீன லக்னத்துக்கு முத கொண்டு குரு சிம்மத்துல இருந்தா அருமையான பலன்களை கொடுப்பாரு. மீன லக்னத்துக்கு முத கொண்டு சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு அருமையான பலனை கொடுப்பாரு. அப்போ உச்ச குருவோட அதிநட்பு குருக்கு தான் பலம் கூடயா? அதிநட்பு குருக்கு தான் பலன் கூட. மீன லக்னமாகி குரு உச்சமா இருக்கிறவங்கள பாருங்க, சாதாரணமா இருப்பாங்க. மீன லக்னமாகி குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சவரை பாருங்க, மிகப்பெரிய உன்னத நிலையில இருப்பாங்க. காரணம் இருக்கக்கூடிய வீடு. சரிங்களா? சரி, இப்ப என்ன கேக்குறீங்க? ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சிம்மத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு? 8-12 சுபாமைப்புல உங்களை வெளிநாடு, வெளிமாநிலம் கொண்டு போவாருங்க. ஆனால் இந்த இடத்துல அரசு சார்ந்து வெளிநாடு, வெளிமாநிலம் போவீங்க. சிம்மம் சுபத்துவம் இல்ல, சிம்மம் சுபத்துவமாய் சூரியனும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல அமைப்புல வந்தா அரசு சம்பந்தப்பட்ட அலுவலுக்காக நீங்களே ஒரு எம்பாசிடரா, தூதுவரா, மத்திய அரசு தொழிலா, இந்த மாதிரியான பிறந்த இடத்துல இருந்து தள்ளி 8-12 தான். அதே மாதிரி சிம்மம் சூரியன் மாதிரியான அதிகாரம் சார்ந்த அமைப்புக்கு போவீங்க. இது ஒரு நல்ல கேள்வியா இருக்கு. அதே மாதிரி குரு 4ஆம் இடத்துல இருந்தா ஓகே, நல்ல பலன் பிரதர். எப்பயுமே குரு, இப்ப நீங்க துலாம் லக்னத்துக்குன்னு எடுத்தா கூட அவர் 11ஆம் இடத்துல உங்களை கோடீஸ்வரர் ஆக்குவாரு, லக்னாதிபதிக்கு பலத்துக்கு ஏற்ப மாதிரி. குரு எப்பெல்லாம் சிம்மத்தோட இருக்காரு, உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்குது. 10 பேரை லீட் பண்றீங்க. லக்னாதிபதி உச்சமா 100 பேரை 1000 பேரை லீட் பண்றீங்க. அந்த அமைப்புல வரும் பிரதர். கண்டிப்பான இது ஒரு நல்ல கேள்வி. சரி, இந்த இடத்துல 8ஆம் அதிபத்தியம் கெடுதல் தான். 8ல பிரச்சனைங்க, 11 அதுக்கு தீர்வு பண்ற மாதிரியான அமைப்பு. ஆனா முதல்ல பெரிய அளவுல அந்த மொத்தம் 16 வரிசையில 10 வருஷம் அவர் 8ஆம் வீட்டு கெடுபலனை தான் செய்வாரு, தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? சரி, அடுத்ததாக சிவராமன், சஷ்டாஷ்டகம் ஃபார் அதியோகம் மீன்ஸ் சஷ்டாஷ்டகம் ஃபார் அதியோகம்.
ஓகே, சஷ்டாஷ்டகம் இது ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு வீடியோவில், அது பின்னாடி போய் பாருங்கள். சஷ்டாஷ்டகம்னா தசாநாதர்கள் தங்களுக்குள்ள, தசாநாதனும் புத்திநானும் நாதனும் தங்களுக்குள்ள 6 8 இருக்கிறது சஷ்டாஷ்டகம். இதில் அதியோகம்னா என்ன? தசாஷ்டகம் இந்த கேள்வியே எனக்கு புரியல. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, குருவும் சுக்கிரனும் ஏதாவது இடத்துல சேர்ந்துருக்காங்கன்னா சந்திராதியோகம் அந்த அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். அந்த கேள்வி. ருத்ரேஸ்வரன் குமரவேலு 6789. வணக்கம். கன்னி லக்னம் விருச்சிகத்தில் ராகு, கும்பத்தில் சனி, கடகத்தில் செவ்வாய். கன்னி லக்னம் விருச்சிகத்தில் ராகு, கடகத்தில் சனி, செவ்வாய். கடகத்தில் ராகு, இருங்க மன்னிச்சிருங்க. விருச்சிகத்தில் ராகு, கும்பத்தில் சனி, கடகத்தில் செவ்வாய். ராகு தசை சனி புத்தியில் மிக மோசமான பலன் செய்தது. தனுசுவில் தேய்பிரை சந்திரன், திருதியை திதி. மிதுனத்தில் புதன். அடுத்தது ராகு தசையில் புதன் புத்தி வரப்போகிறது. எப்படி இருக்கும்? நன்றி பிரதர். விருச்சிக லக்னம் ராகுனா அப்படியே 3ஆம் இடத்து பலனை, நீச்ச செவ்வாயோட பலனை செய்ய போறாரு. சரி, இங்க என்ன இருக்க போகுது? நோய் வரப்போகுதுங்க. நோய் இல்லை விபத்து மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது. இது ரெண்டுல எது உங்களுக்கு இருக்குன்னு பாருங்க. விபத்துனா கொஞ்சம் கடுமையான விஷயமா இருக்கும். ஆனா லக்னாதிபதி பலமா இருக்காரு. ஆனா வயசு என்னன்னு நீங்க சொல்லல. விபத்தாக இருந்தா சற்று கடுமையான அமைப்பா இருக்கும். சந்திரன் நீங்க இதுன்னு சொல்றீங்க, என்ன தனுசு ராசியாக வந்துடுறாரு, தனுசு ராசி. இருந்தாலும் கவனமா இருங்க. செவ்வாய் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு செவ்வாயை போலவே பலன் தருவார். ஏன்னா அந்த இடத்துல கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்புகள் வந்து இந்த ராகுக்கு எந்த வகையிலுமே ஒரு மாதிரி தொடர்பு வந்துடக்கூடாதுங்க. இந்த இடத்துல கடகமா நீங்க பாருங்க, எப்படியும் அந்த கடகத்துல கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியவரோட பார்வை 2ஆம் இடத்துக்கு வரும். இந்த இடத்துல அப்படியே செவ்வாய் தொடர்பு கொண்ட பாவகங்களை டிஸ்டர்ப் பண்ற வேலையை அப்படியே ராகு தன்னுடைய தசையில செய்வார். அப்ப இந்த இடத்துல 11ஆம் இடம் லாபம், 2ஆம் இடம் அந்த 11க்கு ஆப்போசிட் 5ஆம் இடம் குழந்தைகள், இது மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுவாரு. முக்கியமாக விபத்து, காயம், சர்ஜரி மாதிரியான விஷயங்கள் இருக்கும். கவனமாகவே இருங்க சார். சரிங்களா? சரி, தனலட்சுமி ப்ரோ, 7.5 சனியில் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நடக்கும்? மறுப்பீடா? மேற்படிப்பு, சாரிங்க, மேற்படிப்பு செல்ல தடை இருக்குமா? வீடியோ போடுங்க. ஆமா, கண்டிப்பாங்க. குழந்தைகளுக்கு நோய் மாதிரியான விஷயங்களும் படிப்புல தடை மாதிரியான விஷயம் வருமா? தனலட்சுமி அந்த மாதிரி தான் வரும். 7.5 சனி, அஷ்டம சனி அமைப்புல கல்வி தடைப்படுறதுக்கான சில அமைப்பு, காதல் வரும், நோய் வரும், இந்த மாதிரியான அமைப்புகளை கல்வியை தடை பண்ணும். சரிங்களா? சரி, ராமன் 55948. லக்னத்தை புதன் 6ஆம் அதிபதி மற்றும் சுக்கிரன் 7ஆம் அதிபதி ஆட்சியாகி தொடர்பு கொண்டால் என் லக்னம் சுபத்துவம் தாங்க. புதன் புத்திசாலி இல்ல. மேஷ லக்னத்தை கேட்குறீங்களா? ஆமா, இந்த இடத்துல கடுமையான சுப அமைப்புல 7ஆம் அதிபதி இருக்காரு. ஆனா இவங்களுக்கு தாமத திருமணம், புதன் வரும்போது 7ஆம் பாவகத்தை கெடுக்கக்கூடிய தன்மை, அந்த மாதிரியான சில விஷயத்தை தருவாரு. ஆனால் இந்த இடத்துல புதனின் கெடுமைகள் குறையும். எதிரிலலாம் ஒரு பௌர்ணமி சந்திரன் தான் அற்புதமா இருக்கும். சரிங்களா? கார்த்திக் LIK7 கார்த்திக் IK7QZ. ப்ரோ, உச்ச சனியின் ஒளி அளவு 1 டிகிரி, சனியின் ஒளி அளவு 30 டிகிரி. இவ் சனி சூரியன் எட்டுலாம். ஓகே, நீச்ச பங்க அமைப்புல இவர் இருக்காரு. சனி சூரியன் துலாம்னா இப்போ இப்படி ஒர்க் ஆகும். நீச்ச பங்கர். ஓகே, ஹேவிங். ஓகே பிரதர், இருங்க. சனியும் சூரியனும் சேர்றாங்கனாலே அந்த இடத்துல சூரியன் நீச்ச பங்க ராஜயோக அமைப்புல முழுக்க கெடுவார். ஓகேங்களா? என்ன கெடுவாரு? தந்தை மகன் உறவு, அரசு சார்ந்த அமைப்பு, அந்த தன்மைகள் கெடும். சூரியனும் சனியும் சேர்ந்து நீச்ச பங்க அமைப்புகள் வந்து சரியா வராது. அவங்களுக்கு காரக கெடுதல் வந்துடும். அதில் ஆயுள் சம்பந்தப்பட்ட கடக அமைப்புகள்ல சில டிஸ்டர்ப் அப்படி இப்படின்னு வரும். சரிங்களா? இதுல நீங்க கேட்குறீங்க சனியின் ஒளி எவ்வளவு அளவு அப்படின்னு. சனி வந்து ஒரு இருள் தன்மையான பிளானட் அப்படின்றதுனால அவருடைய ஒளி அந்த மத்திம புள்ளி கொடூரமானதா இருக்குங்க. 30 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா உச்ச கிரகத்தின் ஒளின்றது 30 டிகிரி. அதுல மத்திம புள்ளி கொடூரமான அமைப்பு இருக்கும். கேதுவோட சேர்றாருன்னா குறைவா இருக்கும். ஆனா கேது கெட்டு போவார். அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். இதுல சூரியனும் சனியும் சேர்றாங்கன்னா 2 பேருமே கெட்டு போவாங்க. ஸ்தான பலத்தடியில சனி தான் வெற்றி அடைவார். ஆனா அந்த நீச்சபங்க ராஜயோகம் முழுமையாக செயல்படாது பிரதர். சரிங்களா? தேவா ராக் 6021. ஹாய், என்னை சனி கேது இன் மீனம் ஃபார் மகரம். ஓகே, இஸ் த லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஃபார் மகர லக்னம்? இஃப் சனி மகரம், கண்டிப்பா
இந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குன்னா, லக்னாதிபதி 3ல் மறைந்து சூட்சும வலுவோட சுபரின் வீட்டுல இருக்காருன்னு வரும். அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். தசையில சனி தசையில சனியின் கெடு பலன்கள் இருக்காதுங்க. ஓகேங்களா? சனி என்ன அங்கிருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பாரு, தந்தையை கெடுப்பாருல்ல. அந்த கெடு பலன்கள் தந்தையை விட்டு பிரிவது அப்படின்ற மாதிரி இருக்கும். தந்தை முழுமையாக கெடுறாரா இல்ல தந்தை அப்படின்றாரான்ற மாதிரி. 3ஆம் இடத்துல இருக்க சனி 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. சிறு வயது முதலே சில அமைப்புகள் இருக்கும். சூரியன் பலம், சிம்மன் பலம், 9ஆம் இடத்து அதிபதியின் பலத்துக்கு ஏற்ப இந்த பலன் இருக்கும். ஆனால் அவர் அங்க பாக்குறது நல்லது இல்ல. எஸ் லக்னாதிபதி இது நல்லது. ஓகேங்களா? 3ஆம் இடத்துல மறைஞ்சு கேதுவோட சேர்ந்து ஒரு சுபத்தன்மையும் ஒரு சூட்சும வலுவும் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்புங்க. சரிங்களா? சரி. NRA 08 வணக்கம் பிரதர். லக்னத்தில் 6 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டால் அது லக்னம் எதும் அது அது எதனும் யோகமாகுமா? கேது கேது பலன்கள் எவ்வாறு இருக்கும்? சிம்பிள். சாம்பிள். 8ஆம் அதிபதி விருச்சிகத்தில் நீச்சம். 8ஆம் அதிபதி விருச்சிகத்தில் நீச்சம். சந்திரன் தனுசு லக்னம். ஓகே, நீச்சம். நீங்க விருச்சிகத்தில் நீச்சம். தேய்பிரை ஆனால் ஒளி இல்லை. தேய்பிரை ஆனால் ஒளி உள்ள நிலை. 6ஆம் அதிபதி ரிஷபத்தில் ஆட்சி. ஓகே, இருவரும் ஒருவரை பார்த்து கொள்கின்றார். இது 6 8 அதிபதியின் தொடர்பு கொள்வதை போல இப்படி பலன் பார்ப்பது. ஓகே, உங்களோட கேள்வி எனக்கு தெளிவா புரியுது. எந்த இடத்துலையும் சந்திர அதியோகம் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கும். சுபத்துவம் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல சந்திர திசை என்ன பண்ணுங்க? இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா இவர் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோட தொடர்பு. ஓகேங்களா? இவர் லக்னாதிபதி ஒரு மாதிரி பலமான நிலையில இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தாங்க விபரீத ராஜயோகம் வேலை செய்யும். இது விபரீத ராஜயோக அமைப்பு தான். சந்திரன் எவ்வளவுக்கு எவ்வளவு சுக்கிரனை விட்டு தள்ளி இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு ஒளியோடு இருக்கிறாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த இடத்துல பாருங்க, கண்டிப்பா 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எல்லாம் ஒரு மாதிரி ஒளியான அமைப்புகள்லயே இருப்பாங்க. இது ஒரு மிக சிறந்த அமைப்பு. சந்திர அதியோகம்ன்றது உன்னதம். இந்த பலனை பெற்றிருக்கிறது. சரி, இங்க ஒருவேளை இது மலேசியாவா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு மாதிரி ஒரு லாட்டரி விஷயம் இருக்கு. லக்னாதிபதியின் பலத்துக்கு ஏற்ப உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த சந்திர தசை வரும்போது, புத்திகள் வரும்போது, இவங்களுக்குள்ள அந்த தொடர்பு வரும்போது, இந்த அமைப்புல இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் எனப்பட சொல்லக்கூடிய 6 8 12 அமைப்புகள் சுபத்தன்மையாக ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள் இங்க நல்ல பலனே இருக்குங்க. மறைமுகமாக பிறரின் தனம் வந்து போற மாதிரி சில விஷயம். சரிங்களா? சரி, அடுத்ததாக நாதன் ராஜு ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் செவ்வாய் சனி சூரியன் டுகெதர் நைட்ல தூக்கமே இருக்காதுங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நைட்டு தூங்குறீங்களா இல்லையா? 12ஆம் இடம் கெட்டு போச்சுனாலே நைட் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருப்பீங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக ராஜன் 3982 நாசா சேஸ் சூப்பர் மூன் ஃபுல் மூன் ரேடியஸ் 30 ஹையஸ்ட். ஓகே, லூமினன்ஸா? எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது. தென் அதர் ஃபுல் மூன் டேஸ். ஓகே, வெரி க்ளோஸ் டு எர்த். அம்மா அவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஓகே, வை த நியூ born babies who born in super moon have Chandradi Yogam. ஓகே, and the babies born at full moon please explain. ஓகே, இல்லைங்க, நம்மளுடைய இதில் இவங்க சொல்லக்கூடிய இந்த சூப்பர் மூன், இந்த சமீபத்தில் வந்த ப்ளூ மூன், இந்த சமீபத்தில் வந்த ப்ளூ மூன் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் இவரோட சேருவார். என்ன? சனியோட சேருவார். நீல நிற கலை இவருக்கு யாரு காரணம்? சனி தான். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்க வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு அந்த நிலைமையை தாண்டி வந்துடும். சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சூப்பர் மூன் வந்து வெரி க்ளோஸ் டு எர்த் அப்படின்னு. இதை தானுங்க நம்ம உச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க கொடுக்கக்கூடிய சூப்பர் மூன் ஸ்டேட்மெண்ட்டை விட நமக்கு சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் திருக்கார்த்திகை பௌர்ணமி. இந்த திருக்கார்த்திகை பௌர்ணமி அப்போ பாருங்க, உண்மையாகவே சந்திரன் பூமிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது தன்னுடைய ஒளியை அதிகமாக செலுத்துது. அது பூமிக்கு நெருக்கமாக அவங்க சொன்னாலும் தன்னுடைய ஆதிக்கத்தை அதிக செலுத்துது அப்படின்ற மாதிரி தான். பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தால் பூமியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் சந்திரன் புடுங்கி எடுத்து வெளியே போயிடுவார், தண்ணிலாம் எடுத்து போயிடுவார். அந்த மாதிரி இல்லை. இந்த இடத்துல ஒளியை அதிகமாக பூமியில கடத்துறாரு. மிகப்பெரிய ஒளி சிதறல்கள் பூமிக்கு கிடைக்குது. அந்த மாதிரியான விஷயம். இதுல முழு நிலவு என்பது சந்திர அதியோகத்துக்கு பரிபூர்ணமா இருக்கிற ஒரு விஷயம். சந்திர அதியோகத்துல எப்பயுமே முழு நிலவு சந்திரன் ஒளியாக வட்ட வடிவில் இருக்கும் பொழுது எதிரில் இருக்கக்கூடிய சுப கிரகங்களை அதியோகத்தினால் சுபத்துவப்படுத்துவார். இது யாரா இருந்தாலும் சரி. ஆனால் அந்த ஜாதகத்துக்கு நன்மை கிடைக்கணும்னா அந்த பிறந்த ஜாதகத்துல லக்னாதிபதி நல்லா இருக்கணும் பிரதர். ஓகேங்களா? சரி, அடுத்து தம்பி, மை சிஸ்டர் இஸ் மேஷம் பரணி. அஸ்ட்ராலஜர் டோல் 7.5 சனி இஸ் ஆன் 2021. ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? அவங்களாம் கடவுளா இருப்பாங்க.
ஏழரை சனி எல்லாத்துக்கும் இவங்க மேஷராசிக்காரங்களுக்கு 2025 மார்ச்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி தெய்வங்கள் இருந்தாங்கன்னா அவங்கலாம் கடவுளுக்கு நிகரானவங்க. வர்ற சனியை தடுத்து நிறுத்தி அதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்றவங்களாக இருப்பாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு 2025 மார்ச்லேருந்தே ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிக்க போகுது அடுத்த வருஷத்துலேருந்து. இப்போவே அதுக்கான தாக்கத்தை உணர ஆரம்பிச்சிட்டீங்க மேஷராசிக்காரங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நான் இப்போலாம் ஒரு நாளைக்கு 3 பேர் 4 பேர் மேஷராசிலேருந்தே வரீங்க. பழைய மாதிரி இல்லை, ஃபேமிலியில் எப்படி இருக்குது, ஹஸ்பண்ட் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அதனால இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த என்ன அப்டேட்டாக இல்லாத ஜோதிடர்கிட்டலாம் போகாதீங்க. காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மேஷராசிக்கெல்லாம் பாதிப்பு வந்துருச்சு. மேஷமும் கன்னியும் ஒரு மாதிரி பாதிப்புகளை உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. அப்போ இந்த இடத்துல இருந்தே சில புதிய அறிமுகங்கள், பணத்தை எடுத்து பண்றது, அதை பண்றது, இது மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? மீண்டும் Q&A மறந்து போறேன். ஜோதிட விதிகள் 20ல் மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.